ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி 17 ஜனவரி நான் எடுத்த ட்ரேட்ஸ் தான். நேற்று ஒரு பொசிஷனல் ட்ரேட் மாதிரி 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்து வச்சுருந்தேன். காலையில் ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து திரும்பி ரிவர்சல் ஆகுன்றதால நான் பொசிஷனை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இந்த ரீட்ரெஸ்ட் அப்போ வந்து சிஇயில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்திருந்தேன். அது இங்கேருந்து இந்த கேண்டில் போகிற வரையும் ஒரு அரௌண்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணேன். 40 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் வந்து ஒரு பிஇ ட்ரேட் எடுத்திருந்தேன். அதாவது இங்கே நான் க்ளோஸ் பண்ண ட்ரேடே இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ இது வரையும் போகிற வரையும் ஹோல்ட் பண்ணேன். ஸோ அரௌண்ட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தது. இந்த கேண்டிலில் திரும்பி வந்து ரிவர்சலில் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம், பட் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். போதும் அப்படின்றதால, ஏன்னா ஏற்கனவே 2-3 ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக இன்றைக்கி முடியும் போது நெக்ஸ்ட்டு வீக் அடுத்த கான்ட்ராக்ட்லேயும், அதாவது கரண்ட் கான்ட்ராக்ட்லேயும் அடுத்த கான்ட்ராக்ட்லேயும் சேர்த்து திரும்பவும் ஒரு பொசிஷனல் ட்ரேட் மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு மேசிவாக ஒரு 300 to 500 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனில் எடுத்திருக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரத்தில் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் வந்து ஆல்ரெடி டீல் பண்ணது. இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டோடு முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் 9:45 எடுக்கும்போது அரௌண்ட் ஒரு 157 இருந்து 200 வரையும் போச்சு. ஆனால் வந்து மார்க்கெட் மூமெண்ட்டில் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு 130 திரும்பவும் அதே லெவலில் தான் வந்து ஸ்பாட்டில் வந்திருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கும்போது 240 வரையும் போயிருக்கு. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரீமியம் வந்து ஒரு நல்ல பூஸ்டப் போயிருக்கு. ஆனால் இந்த மூமெண்ட்டை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.